உங்களுக்காக சில ரகசியங்கள். இப்ப கணவன் அன்பா நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்னன்னா, விசாக நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு இந்த மனைவி என்ன பண்ணா, கொஞ்சம் விரதம் இருந்து முருகரையும் வள்ளி தேவயானையும் போய் கும்பிடணும். அதாவது விசாக நட்சத்திரம் அன்னைக்கு செய்யணும். அன்னைக்கு போய் வள்ளி தேவயானை கும்பிட்டு, முருகா எனக்கு நல்லது நடக்கணும், என் புருஷன் கூட அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி ஒரு நெய் தீபம் ஏத்தி ஓம் ஷம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை 27 முறை சொல்லிவாங்க. கண்டிப்பா கணவர் உங்களுக்கு அன்பா இருப்பாரு. கல்யாணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவன் அமையணுன்றதுக்காகவும் இதை செய்யலாம். இன்னொன்னு, பூர்வீக சொத்து கிடைக்கணும், இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா திருச்செந்தூர் முருகர் போட்டோவை வீட்டுல வாங்கிட்டு வந்து வச்சு, ஓகேங்களா, செவ்வரளி பூவால 27 வாரங்கள் அவருக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, செவ்வாய்க்கிழமை 27 வாரங்கள் ஓம் ஷம் சரவண பவன் 27 முறை அர்ச்சனை செஞ்சா பூர்வீக சொத்துக்கள் இருக்க பிரச்சனை தீர்ந்து உங்களுக்கு சீக்கிரம் வந்து சேரும். அதே போல சித்திரை நட்சத்திரத்துல விரதம் இருந்து முருகருக்கு, ஓகேங்களா, முருகரை வள்ளி தேவயானை நீங்க கும்பிட்டு வந்தீங்கன்னா காதல் கைகூடும். நல்லது.